ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீதியின் அரசர், உண்மையின் அரசர், அமைதியின் அரசர். அவர் தன்னை முழுமையாக நமக்கு கொடுத்திருக்கிறார். அவரை பெற்றுக்கொண்ட நாம் நம்மையே அவர் கொடுக்க முயற்சி செய்வோம். கிறிஸ்து இயேசுவின் மிகவும் பிரியமானவர்களே, தாயாம் திருச்சபை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய திருவுடல் திரு ரத்த பெருவிழாவை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இயேசு கிறிஸ்து தம்முடைய உடலையும் இரத்தத்தையும் நமக்காக கொடுத்த இந்த மாபெரும் விழாவை நாம் சிறப்பிக்கின்ற பொழுது இதனுடைய வரலாற்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இதை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முதல் வாசகம் மெல்கிசதேக்கை பற்றி நமக்கு கூறுகிறது. அவர் அப்பமும் ரசமும் காணிக்கையாக கொடுக்கிறார். இது பழைய ஏற்பாட்டிலே முதல் வாசகம் தொடக்க நூலிலே நாம் பார்க்கலாம். இதிலே மெல்கிசதேக் என்கின்ற ஒருவர் இருக்கிறார். அவர் என்றென்றும் குருவே என்று இருக்கும். அவர் இயேசு கிறிஸ்துனுடைய முன்னோடி, இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறார். மெல்கிசதேக் என்றால் இயேசு கிறிஸ்துவை அங்கே அறிக்கையிடுகின்றவர். ஏனென்றால் அவர் குருவாக இருக்கின்றவர். அப்படி இருக்கின்ற போது மெல்லேக் செதேக் என்ற அந்த வார்த்தையை பிரிக்கின்ற பொழுது நீதியின் அரசர் என்ற ஒரு வார்த்தை எபிரேயத்தில் நமக்கு கிடைக்கும். ஆக அந்த சலோம் நாட்டினுடைய ஷலோம் என்றால் எபிரேய சொல்லிலே அமைதி என்று பொருள். ஆக அமைதி என்ற நாட்டிலிருந்து ஒரு நீதியின் அரசர் வருகிறார். அந்த நீதியின் அரசர் அப்பமும் ரசமும் கொண்ட காணிக்கையை பலிக்காக ஒப்பு கொடுக்கிறார், ஆபிரகாமிடம் கொடுக்கிறார். இதை நாம் எதோடு நாம் இணைத்து பார்க்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து தன்னை உடலாகவும் இரத்தமாகவும் நமக்கு கொடுக்க போகிறார் என்பதனோட அர்த்தம். பழைய ஏற்பாட்டிலே பாவத்திற்கு நாம் மன்னிப்பு பெற வேண்டுமானால் இரத்தத்தை காணிக்கையாக கொடுக்க வேண்டும். புறாக்களுடைய ரத்தம், ஆடுகளுடைய ரத்தம், மாடுகளுடைய ரத்தம் என்று இரத்தங்கள் காணிக்கையாக கொடுக்கப்பட்டது. அதனால் இனி இவைகளெல்லாம் நடக்க வேண்டாம் என்று நம் தலைமை குருவான இயேசு ஒரே ஒரு முறை நமக்காக பலியாகி தன்னுடைய இரத்தத்தை கொடுத்து நம்மை பாவத்திடமிருந்து மீட்டார். இந்த பழைய ஏற்பாட்டிலே பலி என்பது பாவத்தை ஒழிப்பது. இயேசு கிறிஸ்து தன்னை பலியாக கொடுத்தார். தன்னுடைய உடலையும் தன்னுடைய உயிரையும் பலியாக கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அப்படி அந்த பலியான பொருள் அப்படியே விட்டுவிடக்கூடாது. அந்த பலியான பொருள் பகிரப்பட வேண்டும், பகிர்ந்து கொடுக்கப்பட வேண்டும். ஒரு பொருள் முழுமையாக இருந்தால் அதை பகிர்ந்து கொடுக்க முடியாது, உடைத்தால் தான் பகிர்ந்து கொடுக்க முடியும். இயேசு என்கின்ற ஒரு முழு மனிதன், ஒரு முழு கடவுள் உடைக்கப்படுகிறார், நமக்காக அடித்து நொறுக்கப்படுகிறார், கொல்லப்படுகிறார். அந்த இரத்தத்திலிருந்தும் உடலிலிருந்தும் திருச்சபை வெளிவந்தது. திருச்சபை நமக்கு சொல்லுகின்ற பாடம், இயேசு கிறிஸ்து என்கின்ற ஒரு தலைவன், இறைவன், அவருடைய இதயத்தினுடைய தசையை நாம் உணவாக பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்பதை கொள்ளுகிறது. இரண்டாம் வத்திக்கான் சங்கம் கூட சொல்லுகிறது, நற்கருணையே திருச்சபையினுடைய ஊற்றும் உச்சமும் ஆகும். நற்கருணை இல்லை என்றால் திருச்சபை இல்லை, திருச்சபை இல்லை என்றால் நற்கருணை இல்லை. இது இரண்டும் இணைந்ததுதான். இயேசுவும் நற்கருணையும் வேறு வேறு அல்ல, இருவரும் ஒன்றுதான். ஆனால் இதுதான் திருச்சபை. இதைதான் புனித பவுல் என்ற இரண்டாம் வாசகத்தில் சொல்லுகிறார். நாம் விடப்படுகின்ற அப்பத்தையும் ரசத்தையும் நாம் உண்ணுகின்ற பொழுது இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்ப்பையும் இறப்பையும் நான் இறுதி வரை நினைவு கொண்டிருக்கவே வேண்டும். அதை மறந்துவிடக் கூடாது. என்றால் அவர் நமக்காக பாடுகள் பட்டு, நமக்காக மரித்து, நமக்காக உயிர்த்தெழுந்து, நமக்காக அவருடைய உடலையும் இரத்தத்தையும் விட்டு கொடுத்திருக்கிறார். பாலை நிலத்திலே மன்னா பொழிந்து அவருடைய பசி ஆற்றியது போல இயேசு கிறிஸ்து நம் பாவத்தை போக்க தன்னுடைய உடல் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை மறக்கவே கூடாது என்கிறார். இங்கே நற்செய்தி வாசகத்திலே இயேசு கிறிஸ்து அப்பத்தை பழுக பெருக செய்கிறார். இந்த நிகழ்வை நாம் பழைய ஏற்பாட்டில் எங்கே பார்க்கலாம் என்றால் எலியா தீர்க்கதரிசி செய்திருப்பார். புதிய ஏற்பாட்டிலே இங்கே இயேசு கிறிஸ்து இதை செய்திருப்பார். ஆக இயேசு கிறிஸ்து ஒரு அடையாளமாக இங்கே இருக்கிறார். எப்படி தன்னுடைய சீடர்களுக்கு இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொன்னாரோ, நீங்கள் இந்த மக்களுக்கு உணவு கொடுங்கள், நீங்களே கொடுங்கள், அவர்களை 50 பேராக அமர வைத்து அவர்களுக்கு அந்த உடலையும் இரத்தத்தையும் பெற்று அவர்களுக்கு பழுக பெருக செய்கிறார். அதை அவர்களிடமிருந்தே பெற்றுக் கொடுக்கிறார். அதை விண்ணிலிருந்து வர வைக்கவில்லை, அவர் தானே எடுத்து கொடுக்கவில்லை, மக்களிடமிருந்து பெற்று அதை மக்களுக்கே பழுக பெருக செய்து கொடுக்கிறார். இந்த நிகழ்வு நமக்கு எதை சுட்டி காட்டுகிறது என்றால், இயேசு கிறிஸ்து நம்மவர், மனிதனுக்கானவர், அவர் கடவுளும் மனிதனுமானவர். ஆசிரியை ஆண்டவரிடமிருந்து பெற்றார், அந்த பொருளை மக்களிடமிருந்து பெற்றார்.
அதனால் இந்த திருவுடல் திரு ரத்த பெருவிழா சொல்லுகின்ற உண்மை என்னவென்றால், இயேசு கிறிஸ்து நம்மோடு இருந்து நமக்காக செயல்படுகிறார் என்றால், அவர் நம்மிடமிருந்தே எடுத்து அனைத்தையும் நமக்கு கொடுக்கிறார். அதனால் நன்மையும் தீமையும் நமக்குள் இருக்கிறது. அதிலே இந்த நன்மைத்தனத்தை கடவுள் நமக்கு எடுத்து கொடுக்கின்ற பொழுது அவருடைய சாயலாக நாம் மாறுகிறோம். உடலும் இரத்தமும் நமக்கு பரிமாறப்படுகின்ற பொழுது நாமும் உடைக்கப்படுகிறோம். உண்மைக்காக உடைக்கப்படுகின்ற பொழுது ஏற்றுக்கொள்வோம். பொய்மைக்காக உடைக்கப்படுகின்ற பொழுது எதிர்த்து நிற்போம். ஏனென்றால் இந்த திருவுடல் திரு ரத்தம் நமக்கு சொல்லுகின்ற உண்மை என்னவென்றால், இயேசு கிறிஸ்து என்கின்ற ஆண்டவர் எனக்காக என் பாவங்களுக்காக அடிக்கப்பட்டு உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு மீண்டும் உயிர்த்தெழுந்திருக்கிறார். ஒரு பொருள் முழுமையாக இருக்கின்ற பொழுது அது பகிரப்பட முடியாது. அதனால்தான் இயேசு உடைக்கப்பட்டார். அந்த உடைக்கப்பட்ட பொருளை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அதை பெறுவதனால் நாமும் அந்த இயேசுவாக மாற வேண்டும். நாமும் உடைக்கப்பட வேண்டும், நொறுக்கப்பட வேண்டும், அடித்து உடைக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நாமும் பகிரப்படுவோம். அதனால் இந்த பெருவிழா நமக்கு சொல்லுகின்ற உண்மை, இருப்பதை பகிர்ந்து கொடுப்போம். சேர்த்து வைப்பதனால் எந்த பலனும் கிடையாது. உதவி செய்தால் மட்டுமே நமக்கு ஆண்டவரிடமிருந்து உதவி வரும். சேர்த்து வைப்பதால் நாம் திருடர்களாகத்தான் மாறுவோம். அதனால் இருக்கின்ற வரை எல்லாவற்றையும் நாம் பகிர்ந்து கொடுக்கின்ற வரம் வேண்டி, ஆசி வேண்டி தொடர்ந்து செபிப்போம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். இறைவனை சென்று வாழ்த்து பெறுவாராக. ஆமென்.